தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் இரவோடு இரவாக சுமார் 100 மூட்டைகளில் மருத்துவ கழிவுகள், மின்னணு, எலக்ட்ரானிக் கழிவுகள் மற்றும் பிற கழிவுகள் கொட்டப்பட்டிருந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலை நேரத்தில் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இந்த கழிவுகளைக் கண்டு அதிர்ச்சியடைந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வருவாய்த்துறையினர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் அவற்றை யார் கொண்டு வந்தார்கள், எந்த வாகனத்தில் கொண்டு வந்தார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்காக தென்காசி, செங்கோட்டை, புளியரை சோதனைச் சாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அதிகாரிகள் கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட வாகனத்தை அடையாளம் காணும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் நுழையும் பெரும்பாலான வாகனங்கள் புளியரை சோதனைச் சாவடி வழியாகவே வருவதால் அங்கு வாகனங்கள் முறையாக சோதனை செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எனவே புளியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடையம் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையம் பகுதியில் மருத்துவ மற்றும் மின்னணு கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை